ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் சந்தோஷ்குமார், ஃபிட்னஸ் ட்ரைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து மசில் பில்டிங், பாடி பில்டிங் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பாடியில் மசிலோட ஒர்க் என்னங்கிறத பார்த்துலாம். ஓகே, 2 பிரைமரி ஒர்க் இருக்குது. அதில் நம்பர் 1 என்னன்னா உங்களோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது, இல்லை பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்பர் 2 என்னன்னா நமக்கு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ மசிலை நம்ம ட்ரெயின் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகுனா, நம்ம பாடியில் வந்து மசில் வந்து சுருங்கி போயிடும், ஷ்ரிங்க் ஆகிடும். இதை வந்து நம்ம ஆனட்டமிக்கல் டேர்மில் சொல்லுவோம்னா மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மசில் எப்படி பில்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கூலே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு நோட் ஒன்று லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு புக்கு ஒன்று தூக்குறோம் அப்படின்னா ஒரு மூமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ புக்கு வந்து டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிளில் இருக்கிற புக்கை இப்படி நம்ம கை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணுவோம், இல்லை இப்படி கை வச்சு லிஃப்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மூமெண்ட் நடக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம பிரெயினில் உள்ள மோட்டார் நியூரான் வந்து நம்ம பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இவங்க அந்த மாதிரி புக்கை லிஃப்ட் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, நம்ம புக் லிஃப்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைசப்ஸ் மசில் வந்து கண்ட்ராக்ட் பண்ணால் நம்மளால அந்த ஆப்ஜெக்ட்டை லிஃப்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் எந்த இஷ்யூவுமே நடக்காது. இதே ஒரு 3 புக்கு 4 புக்கு சேர்த்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மசிலால் ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? அதாவது அளவுக்கு அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்ம மசிலில் என்ன ஆகும்னா ஒரு மைக்ரோ டேர் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, அதாவது சிம்பிளாக சொன்னால் நம்ம மசில் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த டேமேஜ் ஆன மசில்லாம் என்ன பண்ணுன்னா சைட்டோகைன்ஸுங்கிற ஒரு மாலிகுலை வந்து செக்ரேட் பண்ணும். அந்த மாலிகுலை கிரியேட் பண்ணோடனே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஓகே இந்த மாதிரி மசில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு போல, ஸோ வந்து அந்த மசிலை நம்ம ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த மசிலுக்கு தேவையான அமினோ ஆசிடை வந்து அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அமினோ ஆசிடை சென்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடணும். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா ப்ரோட்டீன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட், அமினோ ஆசிட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மசில். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ ப்ரோட்டீன் மட்டும் விச் மீன் அமினோ ஆசிட் மட்டும் இருந்தால் மசில் டெவலப்மெண்ட் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு டெஸ்டாஸ்டரோன் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் IGFன்னு சொல்லுவாங்களே, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்படி தான் மசில் பில்டிங் ப்ராசஸ்ங்கிறது நடக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.